கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா சோதனையை ஜெயிக்க முடியும். ஒரு கேள்வி, சோதனையை ஜெயிக்க முடியுமா முடியாதா? எல்லாரும் நினைக்கிறாங்க, ஏன் எனக்கு இந்த சோதனை? அந்த சோதனையை ஜெயிக்கிறதுக்காக தான் சோதனை. எப்படி? சோதனையை ஜெயிக்கிறதுக்காக தான் சோதனை. நிறைய பேர் நினைப்பாங்க, சோதனைக்கு மேலே சோதனை வந்துட்டு இருக்குது, அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்துக்கு மேலே ஜெயம் வரப்போகிறது. தேவனாகிய கர்த்தர் யாரை எப்படி எங்கே சோதிக்கிறார்? 1 பேதுருவின் புத்தகம் 1 வாஸ்து பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுகிறது. அழிந்து போகிறது தான் பொன். ஆனால் அந்த பொண்ணுக்கு தங்கத்துக்கு விலை எவ்வளவு? நிகரற்றது. அந்த பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுகிறது. அதை பார்க்கலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஜெயத்தை பெறும் பொழுது கனத்தையும் புகழ்ச்சியையும் மேன்மையும் உங்களுக்கு உண்டாக்கும். நீங்கள் சோதிக்கப்படுறீங்களா? அதனுடைய முடிவு கனம், மேன்மை, ஜெயம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தில் யாரெல்லாம் சோதிக்கப்பட்டார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஜெயத்தை பார்க்க முடிகிறது, ஆசீர்வாதத்தை பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1 வசனம். அந்நாட்களுக்கு அப்புறம் ஆபிரகாம் தேவனால் சோதிக்கப்பட்டார். ஒரே மகன், 25 வருஷத்துக்கு அப்புறம் பெற்றெடுத்த செல்ல மகன், ஆசை மகன், ஒரே வாரிசு. ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்து பார்க்கிறான். என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறானா, எனக்கு பயப்படுறானா சோதிச்சு பார்த்தாரு. ஆதியாகமம் 22:12 உன் பிள்ளையாண்டவன் மேல் உன் கையை போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத, அவன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதற்கு அப்புறம்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயே ஜெயத்தையும் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றான். ஆதியாகமம் 22:17 வாஸ்து பாருங்க. சோதிச்சதுக்கு அப்புறம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வந்தது, ஆண்டவர் சொல்கிறார், வானத்தின் நட்சத்திரத்தை எண்ணி பார்க்க முடியுமா ஆபிரகாம் சொல்லுகிறான், முடியாத ஆண்டவர, நட்சத்திரத்தை போல எண்ண முடியாத ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். கடற்கரை மணலை எண்ணி பார்க்க முடியுமா ஆபிரகாம்? முடியாது. எண்ணி பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை, கடற்கரை மணலை போல உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். ஜெயிக்க முடியும், சோதனையை ஜெயிக்க முடியும். ஏன் அப்படின்னா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13 வசனம், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவது இல்லை. திராணிக்கு மேலாக ஒருவனையும் தேவன் சோதிக்கிறவர் அல்ல. சோதனையை தாங்கக்கூடிய பலனையும் அதை தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒரு தம்பி, நல்ல ஃபேமிலி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஃபேமிலி, ஆண்டவருக்கு பயந்த குடும்பம். ஸோ கோர்ட்டு கேஸுன்னு அலைகிறான். ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் கோர்ட்டு, ஒரு பக்கம் சமுதாயம், ஒரு பக்கம் வீடு, எல்லாத்தையும் இழந்தான். வேலையை இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான். ஸோ என்கிட்ட கேட்டான், அங்கிள் ஏன் எனக்கு இந்த சோதனை? சமீபத்தில் நான் கேட்டேன், நல்லா இருக்கீங்களாம்மான்னு கேட்டேன். சொன்னேன், ஆண்டவர் என்னை சோதிச்சதுனால இந்த உலகன்னா யார், இந்த மனுஷங்கன்னா யார், சூழ்நிலைன்னா என்ன, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சோதனை வருதா? ஆண்டவர் உதவி செய்வா. எபிரேயர் 2:18 அவர்தாம் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கேளுங்க, எனக்கு ஒரு சோதனையில் ஜெயத்தை தாங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யாரெல்லாம் சோதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஏன் எனக்கு இந்த சோதனை,
இந்த சோதனையை தாங்க முடியலையே, இந்த சோதனையை சகிக்க முடியலையே என்று சோதனை நடுவில் வாழ்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது ஆறுதலை கொடுக்கட்டும். ஒரு தட்டி எழுப்பட்டும் விசுவாசத்தை. கர்த்தர் என் கூட இருக்கிறார், சோதனையில் கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்கு ஜெயத்தை கொடுப்பான், சோதனைக்கு அப்புறம் ஒரு பெரிய லைஃப், ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்கிற தெய்வீக நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் வரட்டும். செய்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். சோதனையை ஜெயிக்க முடியும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.